சிவனுக்கே சக்தி தான் தேவைங்கிற மாதிரி லேடிஸ் பெண்கள் இல்லாம எந்த ஆண்களும் இல்லை நம்புறவங்க. அதனால விவாதத்துக்கு நான் என்னுடைய மனைவி தான் எல்லாமே நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபேன்ஸு எப்பவுமே தாய்க்குளம் தான். இந்த தாய்க்குளம் தான் என் வாழ்க்கை போராடுற நம்பிக்கை தான். சாதனையாளர் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் சொன்னாங்க, லேடிஸ் எல்லாம் சமமா அங்கீகரிக்கப்படலை அப்படி இப்படிங்கிறது. அதை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கிறது. அவங்க தான் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கணும். தவிர நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றவங்க ஆணாவட்டோ பெண்ணாவட்டோ வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதவங்க நிதர்சனம். நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ஜெயிக்கிறது ஓகே, வாய்ப்பு உண்டாக்கி ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதான் சக்தியோட எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி ரொம்ப சின்னவனா தெரியுது, வயசுல பெரியவனா இருக்காங்க, ரொம்ப சின்னவன். உங்க சாதனை ஒன்று இதை பார்க்கும்போது கலாச்சாரம் சொன்னார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த ஒரு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதே சமுதாயத்தில் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதான் வாழ்ந்துருக்கீங்க சொல்ல வைக்கணும். ஆனா இன்னைக்கு அட்லீஸ்ட் உங்க எல்லாம் பார்க்கறதுக்கு, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை நம்ம சைட்ல பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல போடப்பட்டிருக்கேன். இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிங்கிறதுக்காக ஒரு டெஃபினட்டா ஒரு 10 பேருக்கு போய் சேரணும். ஏன்னா நீங்க உங்க சமுதாயத்துக்கு, உங்க ஊர்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதை பத்தி அக்கறையே இல்லை. ஆனா நீங்க எத்தனையோ லட்சம் பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிய வைக்கிறேன். அதுதான் நீங்க போகவே அவங்கவுங்க ஏரியால, அவங்கவுங்க சமுதாயத்துல, அவங்கவுங்க சரௌண்டிங்ஸ்ல, அவங்கவுங்க நீட்ஸ், அவங்கவுங்க சேலஞ்சுக்கு எப்படி கஷ்டப்பட்டு வெற்றி படுவாங்க நீங்க தான் நிதர்சனம். இது இட்ஸ் நாட் எ ஜோக். இது எத்தனை வருஷத்துல தவமோ தெரியும். ஒவ்வொருத்தரோட சாதனையும் அப்படி இருக்கு. எனவே தேங்க்யூ கருணாகரன், இதுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி முத்துக்களை நான் மீட் பண்ண முடியாம போயிருக்கவங்க எனக்கு சின்ன வருத்தமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்த இல்லை, நீங்க ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க நீங்க சொல்லி காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்லாம முருக வேண்டாம், உண்மையை சொல்லுங்க. நீங்க நிச்சயமா வெற்றி அதாவது வெற்றி பாதை நீங்க போட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். so many people are hungry. அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு வழி தெரியல. ஆனா வழி நீங்க காட்ட வேண்டாம், பட் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுங்க போதும். You all people are such an inspiration. Hats off to you. My sincere thanks to you. சொல்ற சக்தி இல்லாம சிவனே இல்லை. எல்லா தாய்க்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.